சிவ சின்னம் எல்லாருமே அணியக்கூடிய ஒன்று. மிக மிக சிறப்பு வாய்ந்தது. திருநீரும் கண்டிகையாகிய இந்த உத்திராட்சமும் சிவபெருமான வழிபடுறவங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றுதான் இந்த சிவ சின்னங்கள். அதே போல முத்திரை பதிப்பாங்க. இங்க நந்தியோ திரிசூலமோ இதை பதிக்கிறது இருக்கு. ஆனா இதை பதித்தோர திருநீர் அணிஞ்சவங்க கண்டிகை அணிஞ்சவங்களை பார்த்தோடனே பலருடைய கேள்விகள் என்னன்னா, என்ன திருநீர் அணிஞ்சிருக்க, ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிற, ஆனா என்ன இவன் இப்படி செய்யறான், இவ்வளவு தப்பு பண்றான். சிவன் அடியார்களுக்குள்ளவே இது நிறைய இருக்கின்றது. என்னன்னா, இவன் இப்படி செய்யறான், அவன் அப்படி செய்யறான், ருத்ராட்சம் அணிஞ்சுன்னு இதை பண்றான், அதை பண்றான், இப்படி ஏகப்பட்ட குறைகள். சிவத்தை வழிபடுறான், இவனா இப்படி சொல்றான், இப்படி செய்யறான், அப்படி செய்யறான், குறைகள் கூறுவர்கள் மிகவும் அதிகமாக உள்ளனர். நான் சொல்ல வருவது என்ன என்றால், இங்கே சுத்தமான ஆன்மாவாக அந்த சிவனடியார் இருந்து விட்டால் கண்டிப்பாக இங்கு இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. நாம மனிதர் இருக்கிறோம், நம்ம சுத்தமா தான் நாம ஏன் உயிரோட இருக்கிறோம்? நம்ம ஆன்மா முழுமையா சுத்தம் அடைஞ்சிச்சு, பரிசுத்தமா இருக்கிறோம். இங்க இருக்கவனுக்கு நேரம் வேஸ்ட் தானே. நீ சாமி திருவடி அடைஞ்சிருப்போமே. ஒன்னே ஒரு காரணத்துக்காக இறைவன் வைப்பாரு. பல ஆன்மாக்களை உருவாக்குவதற்காக ஒரு ஆன்மாவை தேர்ந்தெடுப்பார். அந்த ஆன்மா பல ஆன்மாக்களை உருவாக்கக்கூடிய விஷயமா செய்ய வைத்து அதற்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்துக்கு சில ஆன்மாக்களை நிலையாக பூமியில வாழ வச்சு இப்படி நிற்க வைப்பாரு. ஆனா அந்த ஆன்மா தான் மொத்தமே எல்லாரும் நம்ம நினைக்க வச்சு கூட்டின்னு போறதுனா கிடையாது. இப்ப சிவனடியார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ருத்ராட்சமும் திருநீரும் வச்சிருந்தாலே அவன் நல்லவங்களா தான் இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. முதல்ல கண்டிகையும் திருநீரும் என்பது ஒரு சிவ சின்னம். அதே போல அது மிகவும் ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றிலும் இருந்து விடுபட வைக்கக்கூடிய பெரிய ஆயுதமாகவும் இருக்கின்றது. மாயை அழிக்கக்கூடிய பெரிய சக்தியாகவும் இருக்கின்றது. கண்டிகை பெரிய ஒரு அவனுக்கான அழகே அதுதான். ஆக மொத்தம் இதை அணிந்தாலே நீ இப்படிதான் இருக்கணும். ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிற பொய் சொல்ற, இன்னும் ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிற நீ இப்படி செய்யற. முதல்ல கண்டிகை அணிந்து திருநீர் அணிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தான் சுத்தமாக முடியும். வீடை பெருக்கிறோம், 10 செகண்ட் நீ பெருக்கி தள்ள முடியுமா? பெரிய இடம் அது. கொஞ்சம் கொஞ்சமா தான் பெருக்க முடியும். அவன் இப்பதான் உள்ளவே வந்திருப்பான். ஏகப்பட்ட இப்ப என்ன எடுத்துக்கங்களேன், நான் ஏகப்பட்ட அழுக்கு, முழுமையான அழுக்கு குணம். நான் இப்பதான் திருநீரை வச்சு ருத்ராட்சம் போட்டிருப்பேன். ஆனா என்னுடைய செயல்கள் உடனே மாறிடுமா? உடனே சிவனடியாருடைய குணங்கள் எப்படியோ அப்படியே நான் வந்துட்டேன்னா எப்படி என்னால மாற முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னால மாத்திக்க முடியும்.